இனிய தமிழ் அமுது நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய கதை பிரகலாத கீதை. அந்த அசுர குழந்தைகள் எல்லாம் பிரகலாதனை சுற்றி சூழ்ந்து அமர்ந்து கொண்டு அவர்கள் கூறுகிற நல்ல கருத்துக்களை எல்லாம் கூற உட்கார்ந்து கொண்டு கேட்டார்கள். பிரகலாதன் கூறிய கீதை. அறிவுள்ளவர்கள் இங்கேயே இந்த இளம் பிராயத்திலிருந்தே பாகவத தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும். 1. உடலெடுத்த அனைவருக்கும் பலன்களால் ஏற்படும் சுகமும் துக்கமும் பூர்வ வினையால் ஏற்படும். விலங்குகளுக்கும் கூட இது ஏற்படும். புலன்களில் கிடைக்கும் சுகத்தை பெற முயற்சி செய்யக்கூடாது. ஏனென்றால் இந்த முயற்சியில் ஆயுள் வீணாக கடந்துவிடும். அடுத்தது, ஸ்ரீமன் நாராயணன் திருவடி தாமரைகளை சேவிப்பவர்கள் சேமத்தை அடைவது திண்ணம். மற்றவரால் இந்த சேமத்தை அடைய முடியாது. எனவே முதுமையும் நோயும் தீண்டாமல் ஆரோக்கியமாக இருக்கும்போதே தன் சேமத்தை அடைய முயற்சி செய்ய வேண்டும். ஆயுளில் பாதி காலம் தூக்கத்தில் போய்விடும். குழந்தை பருவத்தில் அறியாமை, குமார பருவத்தில் விளையாட்டு என்று ஆயுளின் ஆரம்பத்திலேயே காலம் வீணாகிவிடும். கிழத்தனம் வந்துவிட்டாலே சக்தி இல்லாமல் போய்விடுவதால் அந்த காலமும் வீணே. இரண்டுக்கும் இடையிலுள்ள காலம் நிறைவேறாத ஆசைகளாலும் மதிமயக்கத்தாலும் அறியாமையலாலும் தன் இல்லம் மனைவி என்றும் கழிந்துவிடும். வீட்டில் பற்று வைத்து அன்பு என்னும் கயிறுகளால் பிணைக்கப்பட்டு புலன்களை அடைக்காமல் இருப்பவன் எவ்வாறு விடுபடுவான்? அவன் விடுபடுவதற்கு வார்த்தை இல்லை. உயிரை கொடுத்தாவது ஒருவன் பணத்தை சம்பாதிக்க எண்ணுகிறான். அதான உலக இயற்கை. திருடன் பிறர் வீட்டில் புகுந்து கொள்ளையடித்து சம்பாதிக்கிறான். வீரன் யுத்தம் செய்து சம்பாதிக்கிறான். வணிகன் சமுத்திரம் தாண்டி சென்று பொருட்களை வாங்கி பயிர் விட்டு சம்பாதிக்கிறான். உயிரை விட பெரிதாக பணத்தை மக்கள் விரும்புகிறார்கள். அந்த பணத்தாசையை யார் விடுவார்கள்? தன்னிடம் அன்பு செலுத்தும் மனைவியிடம் கொண்ட பற்றையும் இரகசியங்களையும் யோசனைகளையும் பகிர்ந்து கொள்ளும் நண்பர்களிடம் கொண்ட பற்றையும் மழலை பேசும் குழந்தைகளிடம் கொண்ட பற்றையும் ஆசை கொண்டு மண்ணுள்ளவனால் எப்படி விட முடியும்? மும்மூலம் கலந்துள்ளவர்களும் கடப்புறவும் மக்கள் மேல் காதை என்று நலவெண்பாவிலே வரும். அதுபோல இந்த குழந்தைகள் மேல் பற்றுகிற பற்றினை விடுவது என்பது சுலபமல்ல. மனைவிகள், சகோதரர்கள், சகோதரிகள், தாய் தந்தையர்கள், அழகிய வீடுகள், பரம்பரையாக வந்த ஜீவன தொழில்கள், ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள் எல்லாரையும் எப்படி விட முடியும்? இது விட முடியாது. சிலந்தி தன்னை சுற்றி கூடு கட்டுக்கொள்வதைப் போல செயல்களை செய்து கொண்டு பேராசை கொண்டவனாக சுகங்களை சிறந்ததாக நினைக்கின்ற இவன்தான் ஆசையற்றவனாக இருப்பான். அது முடியாது. தன் ஆயுள் கடந்து கொண்டு இருப்பதை யாரும் அறிவதில்லை. வந்த வினைகளை அனுபவித்து கொண்டு மேலும் வினைகளை உருவாக்கி கொண்டு தன் குடும்ப விஷயங்களில் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பவன் ஒரு நாளும் பற்றி விட முடியாது. எனவே அசுர சிறுவர்களை குடும்பத்தையே போஷித்து கொண்டிருப்பவன் ஆத்ம சாம்ராஜ்யத்தை அறியும் தகுதியை பெறுவதே இல்லை. எனவே மற்ற பற்றுகளை விட்டுவிட்டு ஸ்ரீமன் நாராயணத்திலே பற்று வையுங்கள். எங்கும் நிறைந்திருக்கிற அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு அதிக சிரமம் வாழ்க்கையில் ஏற்படாது. எல்லா உயிரிடத்திலும் ஆத்மாக இருப்பவர் அவரே. மாயால் மறைக்கப்பட்டுள்ள அவரது மகிமையை பரமசிவன் நன்கு அறிவார். எனவே நீங்கள் அந்த சுபாவத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் தயையை கை கொள்ளுங்கள். தயால் தான் விஷ்ணு சந்தோஷம். அவர் சந்தோஷம் இருந்தால் நமக்கு கிடைக்காத இதுதான் இருக்க முடியும். நாராயணர் நாரதத்தில் இந்த பவித்திரமான ஞானம் பெறுவதற்கு அறிவது என்று கூறியிருக்கிறார். ஆனால் பரம பக்தர்களின் பாத தூளில் ஸ்நானம் செய்து உடல் கொண்டு, அதாவது பக்தர்களுக்கு பணிபுரிந்து பாத சேவை கொண்டு வைராக்கியத்தோடு இருப்பவர்களுக்கு ஞானம் ஏற்படுவதே செய்யும். எனவே அந்த ஞானத்தை நாரதரிடமிருந்து நான் அறிந்தேன் என்று அசுர பிள்ளைகளிடம் கூறினான் பிரகலாதன். பிரகலாதன் இவ்வாறு தங்களுக்கு ஞானோபதேசம் செய்த அந்த சிறுவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்பட்டது. எப்படி இவருக்கு தன் வயது ஒத்தவன்தான் பிரகலாதன், தங்கள் கூடவே தான் இருக்கிறான். குருபுத்திரர்களாகிய சண்டனையும் அமர்க்கனையும் தவிர வேறு ஆசிரியர் இவன் அறிய மாட்டான். அப்படி இருக்க இத்தகைய ஞானம் எவ்வாறு கிடைத்தது பிரகலாதனுக்கு என்ற ஆச்சரியம் அந்த சிறார்களுக்கு ஏற்பட்டது.
மற்றவற்றை நாளை பார்ப்போமா? நாளைய தலைப்பு ஹிரண்ய வதம். வந்துவிட்டோம். இதுதான் கிளைமாக்ஸ். ஹிரண்ய வதத்துக்கு வந்துவிட்டோம். இதை நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.